வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துக்க ஜேபிஆர் அக்வாரியம். நான் உங்கள் வசந்த். இன்றைக்கி ஃப்ரைடே லிஸ்ட் போடு ஃப்ரைடே டாப் 3 பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபிஷஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஷின், உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மீனோட பேரை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 3ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கப்பீஸ் தான். இது ரொம்ப பாப்புலரான பிகினர் ஃபிஷஸ் அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இது பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியான ஃபிஷஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக சர்வைவ் ஆகும். அதாவது நீங்கள் இப்போ திடீர்னு ஒரு புது தண்ணி மாற்றுறீங்க, அதில் கல் உப்பு மெடிசன் எதுவும் போடாமல் டக்குன்னு நீங்கள் அதில் கப்பீஸை விட்டால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக சர்வைவ் ஆகும். அண்ட் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆகவும் செய்யும். கேர் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஃபீடிங் பண்ணக்கூடாது. ஓவர் ஃபீடிங் பண்ணாலும் கப்பீஸ் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது, இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவர் ஃபீடிங் மெயினாக பண்ணவே கூடாது. அண்டு மேல் ஃபீமேல் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் கப்பீஸை விடுற டேங்க்கை வந்து தண்ணி வந்து நல்லா க்ளீனான தண்ணியான்னு செக் பண்ணிக்கோங்க. குளோரின் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, மெயினான விஷயம். அண்ட் நீங்கள் கப்பீஸ் வளர்க்குறதுனால உங்களுக்கு போனஸாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இது ப்ரீட் ஆகி குட்டி போடுன்றதால நிறையாவே கிடைக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு பேட்ச்சில் இது அதிகப்படியான குட்டிகளை போடும். எக்ஸாக்டாக 100 குட்டிகள் கிட்ட போடும். அண்ட் இதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அதோட குவாலிட்டி, அதோட டெய்ல் அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவாகவும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்டாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாலிஸ் தான். இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஃபிஷ். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி காட்டின கப்பீஸை விட நல்லா சர்வைவ் ஆகக்கூடியது. அதாவது நீங்கள் எந்த தண்ணியில் போட்டாலும் ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆகக்கூடியது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக அந்த தண்ணிக்கு அது மாதிரி அடாப்ட் ஆகிடும். அண்ட் ரொம்பவே ஆக்டிவான ஃபிஷ்ஷும் கூட. இந்த மாலிஸோட வெரைட்டிஸ்லேயே பிளாக் மாலிஸ் இருக்குது, டால்மேஷன் மாலிஸ், பலூன் மாலிஸ், டம்போயர் பலூன் மாலிஸ் அண்டு ஒயிட் மாலிஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுக்கான கேர் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினானது ராக் சால்ட். அதாவது நீங்கள் இந்த மாலிஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேங்க்கில் மினிமமாக அந்த டேங்கோட அந்த குவான்டிட்டி, அந்த வாட்டர் லெவல் குவான்டிட்டியை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ராக் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவர் க்ரௌட் ஆகக்கூடாது. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு டேங்க் சைஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு கரெக்டான அளவில் நீங்கள் அந்த மாலிஸையும் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 2 feet டேங்க் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 மாலிஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 20-25க்கு மேலே போனீங்கன்னா அந்த மாலிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டேங்கோட சைஸ் அண்டு வாட்டர் லெவல் குவான்டிட்டி இதெல்லாம் மெயினாக செக் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசனே இதோட ஆக்டிவாக இருக்கிற ஸ்டேஜ் தான். இப்போ பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்டிவாக தான் இருக்கும். எந்த எட்ஜில் இருந்தாலும் அது அதே இடத்துல நிற்காது, டக்கு டக்குன்னு நீந்திக்கிட்டே இருக்கும். அண்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது சீக்கிரமாகவே இருக்கிற தண்ணிக்கு சீக்கிரமாக அடாப்ட் ஆகக்கூடியது. அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாகவும் இருக்கும், எப்போதுமே ஆக்டிவான ஸ்டேஜில் இருக்கும். அண்ட் அடுத்த நம்பர் 1ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு மீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 1ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் தான். இது வந்து பிகினர்ஸ்க்கு பெஸ்ட்டானது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாலிஸ் அண்ட் கப்பீஸை விட இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ராக்கி கோர் இருக்கிற ஒரு ஃபிஷ் தான். இதோட மெயின் நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கலர்ஃபுல் அண்ட் அக்ரெசிவ் நேச்சர் இருக்கிற ஃபிஷ்ஷு. இது வந்து பிகினர்ஸ் ஃபிஷ்ஷஸோட கிங்குன்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஸ்மாலான ஒரு பவுலில் கூட ஈஸியாக சர்வைவ் ஆகக்கூடியது. கம்மியான ஆக்சிஜன் லெவல் இருக்கிற இடத்துலையும் ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் சர்வைவ் ஆகக்கூடியது. மெயினான பாயிண்ட் என்னென்னா, இதுக்கு வந்து ஓவர் ஃபீடிங் இதுக்கும் ஒத்து வராது. எந்த மீனாக இருந்தாலுமே ஓவர் ஃபீடிங்கிறது ரொம்பவே பாதிக்கக்கூடிய விஷயம். ஸோ ஓவர் ஃபீட் பண்ணிடாதீங்க, மெயினான பாயிண்ட்டு கேர் டிப்ஸில். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு அக்ரெசிவ் நேச்சர்ன்றதால கம்யூனல் டேங்க்கில் இதை விட்டுறாதீங்க. ஒரு சோலோவாக ஒரு பவுல் இல்லைனா ஒரு 1 feet டேங்க்கில் வச்சு வளர்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுலேயே நிறையா வெரைட்டிஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா OHM இருக்குது, ஃபுல் மூன் இருக்குது, ஹாஃப் மூன் இருக்குது, நீமோ கேண்டி இருக்குது. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பீட்டாஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஒரு போனஸ் டிப் கூட, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சின்ன டேங்க் இல்லைனா பவுல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷஸை நீங்கள் கரெக்டாக கேர் பண்ணாலே அது வந்து உங்கள் அக்வேரியமை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு இது டெவலப் பண்ணிடும். அண்ட் ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஃபிஷ்ஷோட பேரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே இதே மாதிரி ஒரு மாசான லிஸ்ட் போடுற வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பை.